இந்த வீடியோவில் எப்படி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆங்கில வார்த்தைக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்பை வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த இடத்துல அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு வேர்டை வந்து போடுறீங்க. பார்ப்போம். இப்போ ஒரு வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான டிரான்ஸ்லேட்டட் லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா வார்த்தையை வந்து கீழே வந்து நீங்கள் பார்க்க முடியும். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ரீடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஆங்கிலத்தில் இருக்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு புரியலை அப்படின்னாலோ, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டரை ரொம்ப நல்லா வந்து பயன்படுத்த முடியும். இப்போ பாருங்கள், நீங்கள் இதை வந்து படிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன மீனிங் அப்படின்னு புரியலைன்னு வச்சுக்கோமே ஒரு எடுத்துக்காட்டுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த வார்த்தையை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி, ஷேர், செலக்ட் ஆல், வெப் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அப்புறம் இந்த 3 டாட்ஸ் வந்துருக்கும் இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். பட் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த வார்த்தைக்கான டிரான்ஸ்லேஷனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரும்பின லாங்குவேஜில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆடியோவையும் உங்களால் வந்து தமிழில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க, எனக்கு என்டையர் ஆர்டிகிள்ஸே வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய இந்த 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோலிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், என்டையர் வெப்சைட்டே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், அப்படியே தமிழில் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் படிக்க அது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் வெப்சைட்டும் தமிழில் வந்து மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண தமிழில் வந்து மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும், இது ஒரு ஆங்கில உரைநடையில் வந்து எழுதப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள். ஸோ அதை நீங்கள் வந்து தமிழில் மாற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக வந்து நம்ம தமிழில் படிக்கிற மாதிரியே வந்து இருக்காது. கொஞ்சம் அந்த உரைநடையில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்க தான் செய்யும். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது எஃபெக்டிவாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் அதர் லாங்குவேஜஸ் ஆர்டிகிள்ஸை கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் தமிழில் வந்து படிக்க முடியும். ஸோ இது வந்து இன்பில்டாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான். ஸோ நிச்சயமாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய வீடியோக்களை வந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம் நண்பர்களே.